Hello friends, welcome to Chennai Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல non-veg ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னோட ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவி நான் செய்ய போறேன். அத நம்ம எப்படி செய்ய போறோம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம Chennai Kitchen சேனல் நீங்க first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க. சைடுல இருக்க bell icon-ஐ click பண்ணீங்கன்னா நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு குக்கர்ல 1/4 கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்துர்க்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் போட்டு நான் வாஷ் பண்ணிருக்கேன். வேக வைக்கும்போது மஞ்சள் போடணும்னு அவசியம் இல்ல. இத வந்து வேக வச்சிடலாம். மட்டன்ல பாத்தீங்கன்னா ஓரா ஸ்மெல் வரும். அதுக்காக வந்து 3 கிராம்பு நான் எடுத்துர்க்கேன். இத நம்ம சேர்த்துட்டு கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாதி வெங்காயம் இத நல்லா சேர்த்துட்டு கூடவே கொஞ்சோண்டு உப்பு, மட்டனுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு பாத்தீங்கன்னா மட்டனுக்கு மட்டும் தான் நான் வேக வைக்கிறதுக்காக உப்பு சேர்க்க போறேன். கிரேவிக்கு வந்து நம்ம தனியா தான் சேர்க்க போறோம். அதனால கொஞ்சமா சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து முங்கணும்னு அவசியம் இல்ல. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஏன்னா வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா வெளியே வந்துடும் தண்ணி எல்லாமே. மட்டன்லேயே தண்ணி இருக்கும். அதனால் இது வந்து நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் வந்து விட்டுடலாம். சிம்லேயே வச்சிடலாம். 4 விசில் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். மட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழைய விடக்கூடாது. ஓரளவு வந்து வெந்தா போதும். நம்ம குழம்புல போட்டு நல்லா கொதிக்க தான் வைக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பாதி வேக்கடக்கு வந்து வெந்திருக்கு. இதை நம்ம எடுத்து வச்சுட்டு கிரேவி ரெடி பண்ணலாம். கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் மசாலா போட்டிங்கனாலே உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். நான் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்துலேயே வந்து கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகா, 2 பத்தை தேங்காய் இந்த மாதிரி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாமே வந்து லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றி மிதமான சூட்டில் வறுத்து நம்ம எடுத்துடலாம். 2 நிமிஷம் வரைக்கும் வறுத்துடலாம். ரெண்டு நிமிஷம் போல் வறுத்தாச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம் பேஸ்ட் அளவுக்கு. இதே கடையில் பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து செஞ்சிடலாம். கிரேவிக்கு தேவையான எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கிராம்பு பார்த்தீங்கன்னா நான் வேக வைக்கும் போதே நான் கிராம்பு போட்டுட்டேன். அதனால் நான் இதில் சேர்க்கலை. ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா சேர்த்துட்டு கூட கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு வந்து வேக வைக்கும் போதே நிறைய போட்டிருக்கோம். அதனால் வந்து இதுக்கு மட்டும் கிரேவிக்கு மட்டும் தேவையான உப்பு மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து கோல்டன் கலரில் ஆனால் தான் நம்மளுக்கு எந்த குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டாக வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வதங்கட்டும். ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, கோல்டன் கலரில் வந்திருக்கு. அடுத்து நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இஞ்சி பூண்டு, தக்காளி இதெல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. அடுத்து நம்ம வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துட்டு கலரிடலாம். மட்டன் பார்த்தீங்கன்னா தண்ணியோட சேர்த்துடுங்க. தண்ணிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நம்ம மட்டன் சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகாத்தூள். இது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இது கூட பார்த்தீங்கன்னா 4-5 கருவேப்பிலையும் தயிரும் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். இதோட காரம்லாம் வந்து மட்டனில் இறங்கட்டும். வெங்காயமும் தக்காளியும் பார்த்தீங்கன்னா நிறைய சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரேவி நிறைய கிடைக்கும், குவான்டிட்டியாகவும் இருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். சும்மா ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக.
மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு. ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். கிரேவி பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கனாலே தெரியுது. இதில் வந்து வெங்காயம் தக்காளி வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து மசாலா வேறு வந்து நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். நல்லா வந்து திக்காக வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும். ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மட்டன் கிரேவி பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துடுச்சு. இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மட்டன் கிரேவி எப்படி செஞ்சோன்றதை பார்த்தீங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் செஞ்சேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து தோசைக்கு தொட்டே நாங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். இது வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சென்னை கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.